மைண்ட் எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒரு 10 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. அது என்ன மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் கூட்டம்? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்று சொல்லக்கூடியது அரசியல் அமைப்பு சட்டமே மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், மாநிலங்களுக்கு பொதுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் அணுகுவதற்கு, இதற்கான தீர்வை எட்டுவதற்கு இந்த அமைப்பை பரிந்துரைக்கிறது அரசியலமைப்பு சட்டமே. இந்த ஒரு கூட்டமானது 1990கள் தொடங்கி அவ்வப்போது நடந்து வந்திருக்கிறது. இதுவரைக்கும் 10 கூட்டம் இந்த இடைப்பட்ட ஆண்டுகள் 1990 இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த 11வது கவுன்சில் கூட்டமானது ஒரு நீண்ட இடைவெளிக்கு, ஒரு 10 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. மாநில முதலமைச்சர்கள், அதே போல ஒரு 6 மத்திய அமைச்சர்கள் இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பிரதமர் இதற்கு தலைமை தாங்குகிறார். பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் இதில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழக முதலமைச்சர் இதில் பங்கு கொண்டு தமிழகத்துக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் வலியுறுத்தி தீர்வை நோக்கி செயல்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்பாரா? தமிழகத்தின் சார்பாக பங்கேற்க போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி இந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு மாநிலங்களுக்கு இடையான இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூட்டம் ஒரு 10 முறை நடந்திருக்கிறது. இது ஒரு ஆக்கப்பூர்வமான அமைப்பாக இருந்திருக்கிறதா, அல்ல இந்த கூட்டங்கள் வெறும் சடங்காக நடைபெற்று முடிந்திருக்கிறதா? இதற்கு விதிவிலக்காக நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் இருக்க போகிறதா? தமிழக முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறாரா? பல கேள்விகள் எழுகின்றன. மாநில கவுன்சில் கூட்டம் ஆக்கப்பூர்வமா, சம்பிரதாயமா? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர், ஊடக பிரிவு தலைவர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய திரு மாஃபா பாண்டியராஜன், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக செய்தி தொடர்பாளர் இணைகிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கு தான் முதல் கேள்வி. பல ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களுக்கு இடையான இந்த ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது. ஒரு முக்கிய நிகழ்வு. மத்திய திட்டங்கள் கிடைக்கப் பெறுவது, அண்டை மாநிலங்கள் இடையேயான உறவுகள், இவற்றையெல்லாம் பேசி விவாதித்து வலியுறுத்துவதற்கான ஒரு ஃபாரம். ஆகிய காரணத்தினால தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேண்டும் இதுல கட்டாயம் அப்படின்னு திமுகவுடைய பொருளாளர் வலியுறுத்தி இருக்கிறார். கோரியவாறே தமிழக முதலமைச்சர் பங்கேற்பாரா? அல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, மூத்த அமைச்சர் தமிழகத்தின் சார்பாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு நிறைய ஊடகங்கள்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமா? அது எனக்கு தெரியாது. பிராங்க்லி அம்மா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லைன்னா கூட மூத்த அமைச்சர்கள் சென்ற முறை இதே போன்ற கவுன்சில்ஸ் மீட்டிங் நடந்தப்போ, இப்போ உங்களுக்கு தெரியும், இதுல வந்து 3 விதமான மீட்டிங்ஸ் வந்து இப்ப மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த 2006 முடக்கப்பட்ட இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீண்டும் உருவாக்கும்னு அவங்க வந்து 2014 சொன்னாங்க. இப்ப அதுக்கு ஜோனல் கவுன்சில்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. 5 ஜோனல் கவுன்சில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு. அந்த ஜோனல் கவுன்சில்ஸ் நம்ம பங்கு வச்சிருக்கிறோம். நம்ம சீனியர் மினிஸ்டர்ஸ் லெவல்ல அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நமக்கு முன்னால இருக்கிற பிரச்சனைகள், மத்திய அரசாங்கத்துடையோ மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை சாரத்தை பிழிந்து மொத்தம் 65 இஷ்யூஸ்ல அம்மா வந்து 29 அம்சங்கள்ல 65 குறிப்பான கோரிக்கைகளை பிரைம் மினிஸ்டர் அவர்களை நேர்ல சந்திச்சு 1.5 மணி நேரங்கள் அதை எடுத்து எம்பி அது மேல வந்து இப்போ ஒரு டாஸ்க் போர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதனுடைய சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு டாஸ்க் போர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த லெவல்ல ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் இட் வில் பி அட் அ ஹையஸ்ட் லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நிலையில் ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் பங்கேற்கிறதுக்கும் வேற யார் பங்கேற்கிறதுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்களே வலியுறுத்தினீங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரிவைவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டரியல் லெவல்ல போவது அப்படிங்கிறது அவசியமா? அவங்க போக மாட்டாங்கன்றது இது வரைக்கும் யாரும் சொல்லல. ஈவன் ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க போய் இருந்து இதனுடைய முக்கியத்துவத்துக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்க எதுவும் தவறா போவது சிறப்பு, போவதுதான் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இங்க பாருங்க, அம்மா வந்து எந்த மீட்டிங்ல எந்த இடத்துல எதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க நல்லா தெரியும். அவங்க வந்து
கண்டிப்பா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல இது ஒரு வாய்ப்புன்றதை நாங்க உணர்றோம். கண்டிப்பா இத்தனை பேரு சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த கட்டமைப்பு ஒரு நல்ல கட்டமைப்புன்னு வரவேற்று இருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டர் லெவல் டெலிகேட் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தலைமை தாங்குவதுதான் அது ஒரு விவாத பொருளாக்க நான் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க போகலன்னோ போறாங்கன்னோ எந்த இதுவும் அறிவிக்கவல்ல. சீஃப் செக்ரட்டரி தலைமையில மீட்டிங் போடப்பட்டிருக்கு. எல்லா செக்ரட்டரிஸும் இதுக்கு டேட்டா எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பொசிஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோமோ அதை ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எல்லாமே மார்ஷல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு முழுக்க செக்ரட்டேரியட்ல அந்த ஒர்க் நல்லா நடந்துட்டு இருக்கு நான் அறிவேன். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்க போகுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தட் பை டிஃபால்ட். ஆனா சமீபத்தில் நடந்த கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல நடந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர்கள் மாநாடு, இதெல்லாம் தமிழக முதலமைச்சருடைய பங்கேற்பு இருந்திருக்கிறது இல்ல ஒரு கடந்த ஒரு ஆண்டுல அப்படின்னு நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது. பெரிய அளவுல குறைவு. இங்க மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தேவையற்ற மீட்டிங் உட்கார்ந்து லெக்சர் அடிச்சுட்டு வர மீட்டிங்களை குறைச்சிட்டு இருக்காங்க. பாலிசி ஈவன் பிளானிங் கமிஷன், ஈவன் காங்கிரஸ் அரசாங்கம் 2006 இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, பிளானிங் கமிஷனுடைய அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு இந்த இதையை விட்டுட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு நினைக்கிறேன் 2006 இருந்து நடக்கவே இல்லை. கடந்த ஆண்டு ஜூலை மாசம் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. அதுல முதலமைச்சர்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும், அவர் சார்பா இன்னொருவர் கூட பங்கேற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சேர்ந்த ஒரு கண்டிஷனும் சேர்த்தே அந்த மீட்டிங் கொண்டிருந்தது. அதுல தமிழக முதலமைச்சர் பங்கேற்கல. அதுக்கு முன்பு சத்தீஸ்கர்ல நடந்த முதலமைச்சர் கூட்டத்துல பணி நிமித்த எனக்கு வேறு பணிகள் இருக்குன்னு முதலமைச்சர் பங்கேற்கல. நிதி ஆயோக் கூட்டத்துல மற்ற முதலமைச்சர்கள் பங்கேற்க போது எனக்கு வேற பணி இருக்குன்னு பங்கேற்கல. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் நடந்தது, அதுலயும் பங்கேற்கல. இது போன்று பல முதலமைச்சர்கள் பங்கு கொள்ளக்கூடிய மீட்டிங்ல, அதுவும் பல்வேறு பரந்துபட்ட விஷயங்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ்ல அப்கோர்ஸ் நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு. ஒரு சீஃப் மினிஸ்டர் பங்கேற்கும் போது அதனுடைய வேல்யூ தனி இல்லையா? இல்ல கண்டிப்பா. ஆனா நீங்க என்ன பார்க்கணும், ரிசல்ட்ஸ் பார்க்கணும் சார். இங்க இந்த மாதிரி மீட்டிங்களோட வேல்யூ ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கூட உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு சில கோர்வையான கலெக்டிவ் இஷ்யூஸ் எடுத்து முன்வைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி போரம்ஸ் பிரயோஜனமா இருக்கும். இந்த போரம்ஸ்ல அம்மா அவர்கள் இதுக்கு முன்னால அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சென்ற முறை இந்த கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல பார்க்கும்போது ஒரு முக்கியமான சில மீட்டிங்ஸ் குறிப்பிட்டேன். இதெல்லாம் முதலமைச்சர்கள், அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கான கூட்டம். இதுல பெரும்பாலான சமயத்துல பணி நிமித்தம் காரணமா முதலமைச்சர் பங்கு கொள்ளல. கண்டிப்பா இங்க பாருங்க, எந்த விஷயத்தை இன்னைக்கு தகவல் தொடர்பு வளர்ந்த காலகட்டத்தில் ஒரு போன் கால் மூலமா சில விஷயங்களை சாதிக்க முடிஞ்சதுன்னா அதை அப்படித்தான் சாதிக்கணும். ஒரு முழு நாள் ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்க போய் இருந்து உறவுகளை வலுப்படுத்துறது, கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுன்றது முக்கியம் என்பதை அம்மா அறிவார்கள். ஆனா அதை எந்த நேரத்தில் யார் மூலமா செயல்படுத்துறது, ஒன்னுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 9 இஷ்யூ அவங்க டிஸ்கஸ் பண்ண போகக்கூடிய 9 இஷ்யூஸ்லயுமே பிரைம் மினிஸ்டருக்கு நேரடியா அவங்க எடுத்து வைத்த 29 அம்சங்கள், 65 கோரிக்கைகள்ல இது எல்லாமே அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் அட் வாட் லெவல்ஸ் அப்படிங்கிறது அதன் முக்கியத்துவம் ஏற்றார் போல முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறது திரு மஃபா பாண்டியராஜனுடைய முதற்கட்ட கருத்து. நான் திரு சரவணன் கிட்ட கேட்க விரும்புவது, முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கான காரணம், இந்த திரு ஸ்டாலின் வலியுறுத்துவதற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க விரும்புறேன். ஒருவேளை சென்றால், முதலமைச்சர் சென்றால், நான் வலியுறுத்தினேன் அதனால போனாங்க அப்படின்னும், போகலன்னா பாத்தீங்களா நான் வலியுறுத்தினேன் போகல அதனாலதான் நான் வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்வதற்கும் ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்பா இந்த வலியுறுத்தல நீங்க கருதலையா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அந்த பொறுப்பு ஏற்ற உடனேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழக மக்களின் நலனுக்காக கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம், அதற்காக அரசாங்கத்தோடு ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான இதை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் தவறு நடக்கின்றதோ அதை சுட்டிக்காட்டி ஒரு மிகவும் பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட்டு வராரு. நம்ம இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டேரியட் அதோட அந்த இன்டர் கவுன்சில் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண, நீங்க இது சாதாரணமா சம்பிரதாயமான்னு கேக்குறீங்க. அது சம்பிரதாயம்ன்ற கொஸ்டினே வராது. ஏன்னா இது இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தின் படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது இப்போ இதுக்கு ஏன் இது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா,
நம்ம சுதந்திரம் வாங்கின ஒரு 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து சென்ட்ரல்லையும் இருந்துச்சு, எல்லா மற்ற ஸ்டேட்ஸ்லயும் எல்லாம் ஒரே கட்சி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒரு ரீஜன்ஸ்க்கும் ஒரு பார்ட்டி வந்து மேல வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த சென்ட்ரல் இருக்க பார்ட்டிக்கும் ஒரு சரியான ஒரு இது இல்ல. இதனால் இந்தியா முழுவதும் மாநிலங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே வந்து அண்டை மாநிலங்களோட வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கியமா எதற்காக நீங்கள் செல்ல வேண்டும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் வந்து காவேரி அந்த மேம்பாட்டு ஆணையம் அந்த இதோட மீட்டிங்கை வந்து இன்னும் கூட்டவில்லை. அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து இன்னும் கூட்டல. அந்த அரசியலில் வெளிப்பட்ட பிறகும் இன்னும் கூட்டவில்லை. இதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. முல்லை பெரியார் அணை வந்து 152 அடி வந்து உயர்த்தி அதற்கு வந்து தண்ணீர், அதாவது இப்ப வந்து அங்க வந்து ஏற்கனவே வந்து கேரளாவில் பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசுபடுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்ல கட்சி தலைமை ஒண்ணு சொல்ல, அமைச்சர்கள் ஒண்ணு சொல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது முதல்வர் வந்து அங்க பர்சனலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பர்சனல் ராப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த முதல்வர்களோட பர்சனல் ராப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏன்னா 10 வருடங்களுக்கு வந்து பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு முதலமைச்சர்களுடைய மீட்டிங் இது. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு பார்த்தா 10 வருடங்களுக்கு முன்பு 10 முறை நடந்திருக்கு. 90ல இருந்து 10 முறை நடந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர்கள், அண்டை மாநில முதலமைச்சர்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இது போன்ற மீட்டிங், என்டிசி மீட்டிங், முதலமைச்சர்கள் மாநாடு, செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது நிறைய கலந்துட்டு இருக்காங்க. இவையெல்லாம் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு இல்ல. பிரச்சனைகளை சடங்கு அப்படி நீங்க வர்ணிக்காத, இது ஒரு சடங்கு அல்ல, இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கு. அப்படின்னா எந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த கவுன்சிலோ இது போன்ற கவுன்சில்? இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பா இல்லையா அப்படின்றது வந்து செகண்டரி क्वेश्चन. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியல் சாசனப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து இந்திய பிரதமர் அவர் வந்து தலைமை தாங்குகிறார். மற்ற யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, அதாவது இப்போ வந்து நம்முடைய நண்பர் வந்து மாஃபை பாண்டியராஜன் சொன்னது போல 29 அம்ச கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம் பிரதமரிடம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் முக்கியமா வந்து இப்போ நம்ம இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையை வந்து சிதைக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஜெனரல் சர்வீசஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி ஆக்ட். இதுக்கு வந்து தமிழகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்துல வந்து மற்ற மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு நிமிஷம், இதுல வந்து இப்ப யாருன்னு பார்த்தா நவீன் பட்நாயக் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஒரிசா முதல்வர். வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நிதிஷ்குமார் வரேன்னு சொல்லியிருக்காரு. சந்திரசேகர் ரெட்டி, கேசிஆர் ரெட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அனைத்து மாநில முதல்வர்கள், அதாவது வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த அனைத்து முதல்வர்களும் வந்து அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. So the representation should be at the highest level from தமிழ்நாடு. முதலமைச்சர் பங்கு கொள்ளணும் அப்படிங்கறது திமுக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்குது, நல்ல விஷயம் தான். ஏன் இவ்வளவு நாள் நடக்கல, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். அரசியலமைப்பு சட்டமே இதற்கான அவசியத்தை உணர்ந்து இதற்கு வழிவகுக்குது. ஆனா மோடி அரசு வந்து 2 ஆண்டுகள் ஆகுது, ஏன் இவ்வளவு தாமதமா நடக்குது, இந்த 2 ஆண்டுகள் ஏன் நடக்கல அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே எழுது. இல்ல, அதாவது நீங்க மேஜிக் ரெமெடி மோடி எதிர்பார்க்கறீங்க. உங்களுடைய மோடி மீது இருக்க ஒரு அபரிதமான எதிர்பார்ப்புக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தீர்த்து வைக்கின்ற ஒரு முயற்சியில தான் நாங்களும் கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ரொம்ப நல்லா கொண்டாந்துருக்கீங்க, ஆக்கப்பூர்வமா, சம்பிரதாயமான. அதுக்கு முன்னாலே நீங்க சொன்னீங்க, இதற்கு முன்னால 10 ஆண்டுகளுக்கு முன்னால 90ல இருந்து நடந்த பல்வேறு இந்த கவுன்சில்கள் சாதித்தது என்னன்னு கேட்டீங்க. அதுதான் மோடியினுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்ப ஏற்கனவே ஜோனல் செக்ரட்டரியேட்ஸ் அங்கங்க 5 ஜோனா பிரிச்சு அது வந்து ஏற்கனவே கூடி அந்தந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை பேசி இருக்கிறது. நீங்க சொன்னீங்களா 2 ஆண்டுகளில் என்ன செய்தது, அது அந்த ஸ்மால் ஃப்ரேம் ஒர்க்ல பண்ணிருக்கு. இரண்டாவதாக இந்த இது ஸ்டேட் கவுன்சிலுடைய பேசையே மாற்றுகின்ற ஒரு முயற்சியை தான் மோடி சொல்கிறார். கவுன்சில் நடந்திருக்கிறது, சதர்ன் ஜோன் கவுன்சில் நடந்தது, if I'm not mistaken, at ஹைதராபாத் நினைக்கிறேன் நடந்தது. அது சரி, ஆனா இதற்கான ஒரு பூஞ்சி கமிஷன் என்று இதை வலுப்படுத்துறதுக்கு பூஞ்சி கமிஷன் சொல்லிட்டு முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு கமிஷன், அவருடைய தலைமையிலான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பரிந்துரை,
இதோட கவுன்சிலுடைய வெப்சைட்ல கூட கொட்டயத்துல போட்டிருக்கக்கூடிய பரிந்துரை என்னன்னா, இந்த ஒரு கவுன்சில் கூட்டமானது வருஷத்துக்கு 3 முறை நடக்கணும் அப்படின்னு. 2 ஆண்டு நடந்து முடிஞ்சிருச்சே, இப்பதான் முத கூட்டமே நடக்குது அப்படின்னா அது ரொம்ப இயல்பு இல்ல? சரியான கேள்வி. அதாவது வீரியம் பெருசா காரியம் பெருசான்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பாண்டியராஜன் ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது மோடியினுடைய இன்றைய நிலைமை சாதிக்க வேண்டும் என்பது, கூட்டத்தை கூட்டி பேசிட்டு முடிச்சுட்டு போய் மினிஸ்டர்ல கையெழுத்து போடுற வேலைகள் இல்லை என்பது இந்த தமிழக முதல்வர் கொடுத்த அந்த பெட்டிஷனுக்கான உடனடியாக ஏற்பாடுகள் டாஸ்க் போர்ஸ் போட்டு பண்ணினதிலிருந்து இயல்பாகவே அவர் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர். அந்த வகையில இந்த கவுன்சில் இந்த கவுன்சில் இத்தனை ஆண்டு காலங்கள் சாதித்தது என்ன என்கின்ற கேள்வியை எல்லாம் வைத்து நாம் பேசிக் கொண்டிருப்பதை போல் அல்லாமல் இனி சாதிப்பதற்காக அதனுடைய பேச மாத்துகின்ற ஒரு முயற்சி. நீங்க 2-3 விஷயங்கள் இந்த கவுன்சில்ல இல்லாத ஒரு ஃபேஸ் இப்ப இப்படியே ஃபேஸா மாறி இருக்கு அப்படின்னு என்ன மாறி இருக்கு? இல்ல, அதாவது இப்ப எல்லா மாநிலங்களையும் கூப்பிடுறதுக்கு முன்னால இப்ப இந்த ஜோனல் கவுன்சில் நடந்து அதனுடைய செக்ரட்டரியேட் நடந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இப்ப எல்லா நேச்சுரல் ப்ராசஸ் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் என்ன சாதனை இருக்கு? இல்ல இப்படி சொல்றீங்க. இப்ப இதற்கு முன்னால என்ன சொல்றீங்க? 2 வருஷத்துல கூடவே இல்லைங்கிறீங்க. நம்ம இதை கூட்டினோம்னா இதுக்கு இப்படி சொல்றீங்க. ஆக மொத்தம் இது என்ன சொன்னாலும் மோடி உட்கார்ந்தா நான் சொல்லலங்க. இது என்னுடைய கருத்து இல்ல. இதுக்கு அரசு அமைத்த கமிஷன், முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான கமிஷன் வருஷத்துக்கு ஜோனல் கமிட்டி இல்ல, இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆனது வருஷத்துக்கு 3 முறை கூடணும்னு சொல்லுது. இல்ல, அதாவது அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏனென்றால் இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லாம இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் இப்படி செயல்பட வேண்டும் என்பதாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்ப மோடியினுடைய செயல்பாடுகள்ல அந்த எடுத்துக்கொண்ட செயலை செயல்படுத்த வேண்டும் என்பதில் தான் மிகுந்த அக்கறையோடு இருப்பார். அதனால நீங்க 3 தடவையே கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு தடவையிலேயே அந்த ஆண்டுக்கான விஷயங்கள் முடிக்கக்கூடிய அளவுல இருக்கும். இதுக்கே ஏற்கனவே அஜெண்டா கொடுத்திருக்காரு. எந்தெந்த வகையில நாம் போக வேண்டும், அதுல இந்த ஜன்தன், ஆதார், அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக் விஷயங்கள், பாதுகாப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கொடுத்து அது சம்பந்தமாக இது விவாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மோடியினுடைய இந்த ஸ்டேட் கவுன்சிலுடைய எண்ணங்கள் மாநிலங்களுக்கு இடையே நல்லுறவையும் அதே சமயத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதும், நீங்க சொன்ன ஒரு அஜெண்டா, இந்த அஜெண்டாவோட தான் அது செயல்படுது அப்படின்னு கூடுவது ரொம்ப இயல்பான விஷயம். அது ஏதோ பிரத்யேகமான சாதனை போல வலியுறுத்துறீங்க. இந்த சாதனையா இல்லையாங்கிறத இது கூடுனதுக்கு அப்புறம் கூடுவதோ அஜெண்டா செட் பண்றதோ இட் இஸ் a part of the process. அதான் ஏற்கனவே நடந்து கொண்டவர்கள் அஜெண்டாவை செட் பண்ணி உட்கார்ந்து பேசிட்டு போனதனுடைய பலனாக அதனுடைய பலன்கள் வெளியே வருகின்ற அளவு இல்லாமல் போனதால் இப்போது நீங்க கேட்கிற கேள்வி சரியான விஷயம். முக்கியமான டிஃபரன்ஸ் சார், பூஞ்ச் கமிஷன் நீங்க சொன்ன விஷயம் சேகரதையும் சேர்த்தே ஆன்சர் பண்ணட்டும். என்னன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னால NDC இருந்தது, இதே மாடல் தான். அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இடைப்பட்ட காலத்தில் என்ன முடிவு செஞ்சிருக்காங்களோ அதை செயல்படுத்துவதற்காக ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒரு கண்டினியூங் மெக்கானிசம் 5 கேபினட் மினிஸ்டர்ஸ் 9 சீஃப் மினிஸ்டர்ஸ் போட்டு அது இயங்கணும்ன்றதா, அது இன்னும் இயங்க துவங்கலன்றதா இதுல முக்கியமான குற்றச்சாட்டு. செல்வி ஜெயலலிதா இது போன்ற ஸ்டாண்டிங் கமிட்டியில அங்கத்தினரா இதுவரைக்கும் யாரும் கூட தெரியாது. 9 சீஃப் மினிஸ்டர் போடணும், மோடி அவர்கள் போடணும். கமிஷனோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அது. 9 சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியாது. அதை எடுத்து செயல்படுத்துறப்பதான் ஒரு மீட்டிங்க்கு இடையே இன்னொரு மீட்டிங் இடையில செயல்பாடு இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இல்ல, ஒரு கூட்டம் போட்டதற்கு பின்னால அதனுடைய அதை பற்றிய என்ன அதனுடைய ஒர்க் போன்று ஒரு சப் கமிட்டி, ஒரு சப்ஸ்டேட் கமிட்டி இது போன்ற ஒரு ப்ராசஸுக்காக பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் தலைமையில சத்தீஸ்கர்ல நடக்குது. சிமிலர் பேட்டர்ன். அதுல தமிழக முதலமைச்சர் கலந்துக்கலையே. இன்னொரு கேள்வி சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ஒரு 10 முறை நடந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இவ்வளவு நாள் நடந்த இந்த ஒரு கவுன்சில் கூட்டம் சாதித்தது என்ன? அதிலிருந்து இது ஒரு விதிவிலக்காக ஒரு மாறுபட்ட கூட்டமாக இருக்க போகிறது, இட் வில் பி a new leaf அப்படின்னு நம்புவதற்கான முகாந்திரங்கள் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது எதுவுமே இல்லைங்க. ஏன்னா 28 மே 1990ஆம் ஆண்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கப்படுது. இந்த உருவாக்கப்படுறது எப்படின்னா, ஆர்டிகல் 263, நீங்க ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தேவைப்படும் போது உருவாக்கணும்னு சொல்றாங்க. 263க்கு என்ன சிறப்புன்னா, நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா டிபேட்டே இல்லாம
இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கணுங்கிற இந்த 223வது ஆர்டிகிள கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில டிபேட்டே பண்ணல. ஆமாங்க இது தேவை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆனா அது நம்ம சட்டம் நடைமுறைக்கு வந்து ஏறக்குறைய நீங்க வந்து 40 ஆண்டுகள் கழித்து 28 மே 1990 ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் மூலம் தான். ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி. ரெண்டாவது இதோட நேச்சர் என்னன்னா இது வந்து ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான். இதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுவரை 10 கூட்டங்கள் நடந்திருக்கு. இந்த 10 கூட்டங்கள்ல 7 கூட்டங்களோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன், சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன். அது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. சர்க்காரியா கமிஷன் மொத்தம் 247 ரெக்கமெண்டேஷன் சொல்லிருக்காங்க. இவங்க வெவ்வேறு முறை பேசி 180 ரெக்கமெண்டேஷனை நாங்க ஏத்துக்குவோம்ட்டாங்க, 65 ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க, 2 ரெக்கமெண்டேஷன் டிஸ்பியூட்ல இருக்குன்றாங்க. அந்த 2ல ஒண்ணு என்னங்க தெரியுமா ஹரி, கவர்னர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கவர்னர்ஸ் யூனிவர்சிட்டியோட சான்சலரா இருக்காங்க. எவ்வளவு ஆதாரமான பிரச்சனை பாருங்க. ஒரு மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்டதுல இதுல இன்னும் முடிவெடுக்க முடியலன்றாங்க. அதாவது சான்சலர்ஸா கவர்னர்ஸ் இருக்கலாமா வேண்டாமா, போஸ்டா இருக்கலாமா கூடாதாங்கிறத 7 கூட்டத்துல பேசி அதை முடிவெடுக்க முடியலப்பா அப்படின்ற அளவுல தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலே இருக்கு. முடிவெடுத்த விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும்ல. இல்ல நான் என்ன சொல்லிடுறேன், இல்ல இது என்ன பிரச்சனை சொல்லிடுறேன். இதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா 27 ஏப்ரல் 2007 எம்.எம். புஞ்ச் தலைமையில இத திரும்ப இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து சிறப்பா வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போடுறாங்க. அதுல நீங்க புஞ்சை விட தீரேந்திர குமார், வி.கே. துக்கல் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் பியூரோகிராட்ஸ் உள்ள இருக்காங்க. அதுக்கு அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா 30 மார்ச் 2010 வந்து தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அப்படி சமர்ப்பித்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில நீங்க வந்து ஒரு வைப்ரண்ட் கவுன்சிலா மாத்துங்க. அதுக்கு வந்து அவங்க இன்னொன்னு முக்கியமா சொல்றாங்க, நீங்க நம்ம கவர்மெண்ட் நடக்கிற இந்த பேட்டர்ன்ல இருந்து மாறி ஒரு மேனேஜ்மெண்ட் டைப்ல நீங்க அதுக்கான ஒரு செக்ரட்டரியேட்டை தனியா உருவாக்குங்க. அப்படி உருவாக்குனா மட்டும்தான் அது வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும். அப்போ புஞ்ச் கமிஷன் என்ன சொல்லுது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கறதே வைப்ரண்டா இல்ல அப்படிங்கறத புஞ்ச் கமிஷன் ஒட்டியே ஒரு சிறிய கருத்து தான் பெறணும்னு நினைக்கிறேன். மோடி எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டார், அதற்காக தான் தாமதம் பண்ணாருங்கிறீங்க. புஞ்ச் கமிஷனுடைய முக்கியமான பரிந்துரைகள் ஒண்ணு, ஒரு வைப்ரண்டான பல எக்ஸ்பர்ட் கொண்ட இதற்கான ஒரு தலைமையாக செக்ரட்டரியேட் இருக்கணும். பியூனு, தொடக்கிறவர், கிளர்க் இதெல்லாம் சேர்த்து இந்த செக்ரட்டரியேட்ல மொத்தமா 30 to 40 பேர் தான் இருக்கிறாங்க. இதுதான் நீங்க செஞ்சிருக்கிற கிரவுண்ட் ஒர்க். மணி வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. 10 கூட்டத்துல 7 கூட்டம் சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் டு தி ஸ்டேட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு மோசமா இருக்குது அது சரி பண்ணணும் அப்படிங்கறத சர்க்காரியா கமிஷனுடைய பேசிஸ். அதை வந்து சரி பண்ணுவதிலேயே இவ்வளவு நாள் போயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த கவுன்சிலால இது கவுன்சிலுடைய பூரண காரியகர்த்தா யாரு, சென்டர். அந்த சென்டர் இந்த ஸ்டேட்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்ல அல்லது பவர்ஸ் கொடுப்பதற்கு 7 கூட்டம் தேவைப்பட்டிருக்கு. முதல்ல அந்த டெலிகேட்டிங் த பவர்ஸ்க்கு அவ்வளவு நாள் ஆயிருக்கு. அதற்கப்புறம் வந்து இப்ப இந்த பழைய கதையெல்லாம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு, பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைய மோடியினுடைய விஷயத்துல அவர் என்ன செய்ய போறாங்கிறதா இப்ப பேச்சே தவிர இதற்கு முன்னால நடந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு இருக்கணும் அப்படின்னா புஞ்ச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது போல இதற்கு வந்து ஒரு வலுவான செக்ரட்டரியேட் இருக்கணும், கூடுதல் அதிகாரம் இருக்கணும், இன்னும் ஃப்ரீக்வெண்டா நடக்கணும். இதற்கான அறிகுறி, இதற்கான செயல்பாடு என்னன்னு கேட்கிறேன். இல்ல, இதற்கான செயல்பாடுனுடைய முதல் விஷயம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோனல் கவுன்சில், அதற்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி டாஸ்க் போர்ஸ் போட்டு பண்ணது என்பது ஒரு சாதாரண ஜோனல் கவுன்சில் ஆரம்பிச்சப்பவே இருக்குங்க. ஜோனல் கவுன்சில் நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, இருங்க. ஜோனல் கவுன்சில் ஒன்னு சொல்லிடுறேன். சதன் ஜோனல் கமிட்டி இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சதன் ஜோனல் கமிட்டி 26 தடவை கூடியாச்சு. வெஸ்டர்ன் ஜோனல் கமிட்டி வெறும் 9 தடவை தான் கூடி இருக்கு. ஈஸ்டர்ன் ஜோனல் கமிட்டி 21 தடவை கூடி இருக்கு. இந்த ஜோனல் கமிட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இவங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுவே கூடுறது வந்து பாத்தீங்கன்னா சதன் கமிட்டி 26 தடவை கூடுது. அதனால இது ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு எந்த டைம் பிரேம்குள்ள இது ஒரு வெற்றி சடங்கு அப்படிங்கறத தவிர நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தூங்குற மாதிரி போட்டோ வரும் தெரியுங்களா, அது எதுல எடுக்கிறது தெரியுங்களா, இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலையும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலையும் எடுக்கிற போட்டோஸ் தான்.
அதனால இது அனுபவத்தின் அடிப்படையில மணி சொல்லுகிறார் இது பழைய கதை. அதனால முதலமைச்சர் இதுல கலந்து கொள்ள வேண்டும், வலியுறுத்த வேண்டும் தமிழகத்துடைய கோரிக்கைகளை அப்படின்னு திமுக வலுவாக வலியுறுத்துகிறது. இது போன்ற கூட்டங்கள்ல முதலமைச்சர் தான் கலந்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறீங்க. இது மாதிரியான கேந்திரமான முக்கியமான கூட்டங்கள்ல திமுக ஆட்சியில கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளாம அடுத்த நிலையில இருக்கிறவங்க கலந்து கொண்ட சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதனால என்ன மாறியது? இல்ல, அதாவது வந்து நாம் வந்து இப்பொழுது மாறி வரும் கால சூழ்நிலை, நம்ம வந்து நம்மளுடைய நெய்பர்ஸ் கூட இருக்கக்கூடிய நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், இல்ல இந்த பக்கம் வந்து கேரளாவாகட்டும், அனைவரிடமே வந்து ஏதாவது வந்து ஒரு வகையில வந்து ஒரு சிக்கல் இருக்கு. அனைத்திலுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புதுசாக வந்து முதல்வர்கள் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து நேருக்கு நேர் பார்த்து 2 பிரச்சனைகளை வந்து சந்தித்து பேசியதாக வந்து எந்த விதமான தகவல்களும் வந்து கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் மாநில நலனை பேசி தீர்க்க வேண்டிய நிலையை தாண்டி உச்ச நீதிமன்றத்தால தீர்ப்பு கொடுத்து மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய கட்டத்துல இன்னைக்கு முல்லை பெரியார் சம்பந்தமா கேரள முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. காவிரி விஷயமா கர்நாடக முதலமைச்சர் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டுத்திலையும் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நீதி செயல்பாட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். இல்ல அது சரி, இதெல்லாம் பேச மாட்டாங்க. அது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான் அஜெண்டா. அதாவது வந்து மோடி கவர்மெண்ட் வெளியில அதாவது எப்படின்னா இப்போ வந்து அந்த மீட்டிங்க்கு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் அந்த அஜெண்டாவை மட்டும் பேசிட்டு வர்றதுக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்தந்த மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு டைனமிக் லீடர்ஸ். அவங்க வந்து மீட் பண்ணும் பொழுது பல்வேறு, அதாவது இது வந்து ஒரு பெரிய லார்ஜர் பிக்சர். அவர்கள் செல்லும் பொழுது பல்வேறு, அதாவது இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தெலுங்குல நம்மளுடைய ஆந்திரால வந்து 20 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதற்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை போல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஓவர் த போன் மூலமாக வந்து தீர்த்து கொள்ள முடியும். தலைவர் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களிடமும் வந்து அழகாக நட்பு பாராட்டினார், அனைவரிடமும் வந்து சுமூகமாக இருந்தார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெள்ளத்திற்காக 5 கோடி ரூபாய் வந்து நிவாரணம் கொடுத்தால் அந்த நிவாரணம் எனக்கு வேண்டாம், நாம் இங்கே பணம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நிவாரணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து முதல்வராக இருந்தார். இங்கே முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். யார்கிட்ட வேண்டாம்னு சொன்னாங்க? கர்நாடகா கவர்மெண்டோட 5 கோடியை வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இந்த விஷக்கருத்தை பதிவு அதோடு மட்டுமல்லாமல் கம்ப்ளீட்டா புறம்பான விஷயம். எந்த நேரத்திலயும் அம்மா அது மாதிரி சொல்லல. இன்னொன்னு அந்த பணம் வாங்கப்பட்டது. முதலமைச்சர் சொன்னீங்க, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தமிழக முதலமைச்சரோட நல்ல நட்புல இருக்கிறவர். ஏற்படுத்திக்க வேண்டிய நட்பு இதில் என்ன இருக்கு? அதாவது நீங்க வந்து நம்மளுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையை தெளிவாக பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழகம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து யூனியன் மினிஸ்டர்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே வந்து பியூஷ் கோயல் சொன்னார் என்னால வந்து பார்க்கவே முடியல, அதை வந்து சில அமைச்சர்கள் வந்து ஆமோதித்தார்கள், சில அமைச்சர்கள் இல்லைன்னு சொல்லி நாளைக்கு சந்திக்க போறதா செய்தி, நாளைக்கு சந்திக்க போறார்கள், அது நாளைய செய்தி. அதாவது வந்து இது போல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. இது போல வந்து தமிழகம் வந்து அதாவது வந்து ஒரு நிதிச்சுமை, எதிர்பார்க்க முடியாத எதிர்பாராத ஒரு பயங்கரமான நிதி சுமையில் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அடிப்படைக்கு வெளியே போகுது. இது என்ன ரோட்டரி மீட்டிங் மாதிரியாங்க? 2 பேர் பார்த்தோம்னா திரு சரவணன், இது ஸ்ட்ரக்சர்ட். அதாவது எப்படி தமிழகத்திலிருந்து பிரதிநிதித்துவமே இல்லாம போகாது. பன்னீர்செல்வமும் செல்வி ஜெயலலிதாவும் சமம் என்று சொல்கிறீர்களா நீங்கள்? இல்லங்க, இல்ல அவர்களுடைய கரிஸ்மா ஒரே கரிஸ்மாவா இல்ல அவர்களுடைய இது? அதாவது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர்னு சொல்லி செய்திகள் வந்துச்சு. அவர் ஏர்போர்ட்ல போகும்போது ஒரு முன்னாள் முதல்வருக்கு வந்து பாதுகாப்பு கூட இல்லாம தனியா போனாரு. இன்னைக்கு வந்து வந்துச்சு எல்லா டிவிலையும் அப்படிப்பட்ட ஒருவர் போவதற்கும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் படத்திய முதல்வர் செல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இல்ல நீங்க வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. முதலமைச்சர் பொறுத்துக்கும் வேற ஒரு அமைச்சர் பொறுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சூழ்நிலை தமிழகம் வந்து கடனில் தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
நேற்று வந்து மாநிலங்களுக்கும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அதாவது முதலமைச்சர் பங்கேற்கிறதுக்கும் அமைச்சர் பங்கேற்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறீங்க. 2010 உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பா இதே போல முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. உள்துறையை வைத்துக் கொண்டிருப்பவர் முதலமைச்சர் கருணாநிதி. அவர் அதுல பங்கு கொள்ளல, அமைச்சர் தான் பங்கு கொள்றார். இப்பொழுது வந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை செய்வார்களா, தமிழக மக்களுக்காக இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதுதான் கேள்வி. 1988 1886 வந்து இவர் செய்தாங்க, நாங்கள் கேட்கிறோம், அதுதான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்க என்ன சொல்லுங்க? அங்க இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர் இருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் செல்வதும் முதல்வர் வந்து செல்வதும் ஒரே விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் நல்ல உறவு வச்சிருந்தாரு, அந்த உறவு வச்சு சாதிச்சாருன்னு சொல்றாரு. கருணாநிதி அவர்கள் வைத்திருந்த உறவுகளினால் தமிழகம் கொடுத்த விலை மிக அதிகம். கச்சத்தீவை தாரவாத்ததிலிருந்து பல விஷயங்கள் பாருங்க, மத்தியில் இருந்த உறவுகள், அந்த உறவுகள் எந்த நிலையில இருக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் ஒரு அமைச்சர் பங்கேற்கிறது வித்தியாசம் இருக்குங்க. வித்தியாசம் இல்ல, ஏன்னா ப்ரிப்பேர் டெஸ்ட் தான் வாசிக்க போறாங்க, யாரும் எக்ஸாம் போற பேச முடியாது. இருக்கணும். அவர் சொன்ன விஷயம், கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்தப்ப போன் கால் அடிச்சு சீஃப் மினிஸ்டர்களுக்குள்ள நல்ல உறவு வச்சிருந்து அதன் மூலம் சாதனைகள் சாதிச்சாருன்னு சொன்னாங்க. என்ன சாதனை சாதிச்சாரு? எந்த நதிநீர் தாவாக்காவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்ததா? அந்த இதுல வந்து இப்ப கோர்ட் மூலம் அம்மா சாதிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து தயவு செய்து அவங்க என்ன சாதிச்சாங்க ஒரு சாதனை சொல்லட்டும். போன் பண்ணி முதல்வர் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் போக போறாங்க. மக்களை சந்திக்காத உள்நாட்டு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? எதற்காக உள்துறை வச்சிருக்கிற முதலமைச்சர் அதுல பங்கு கொள்ள 2010 வெள்ளத்தில் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது மக்களை சந்திக்காத முதல்வர் வந்து மக்களின் நலனுக்காக இதை போல வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எதிர்பார்ப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய இது. அதையும் தாண்டி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள் வந்து போவார்கள், தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். வித்தியாசம் இல்ல அப்படின்னு ஒரு கருத்து பதிவு செஞ்சீங்க. முதலமைச்சர் கலந்து கொள்றதுக்கும் வேறொரு அமைச்சர் கலந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இல்ல அப்படின்னீங்க. வித்தியாசம் இருக்குன்னு மத்திய அரசே கருதுவதனாலதான் நித்தி ஆயோக் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. அதுல முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியும், அவருடைய பிரதிநிதி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை அந்த கூட்டம் மறுத்தது. என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சர் பங்கு கொள்ளும் பொழுது அதனது முக்கியத்துவம் அதிகங்கிற காரணத்தினால தான் அந்த ஒரு வாய்ப்பே ஏற்பட்டது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நிதி ஆயோக் ஒரு முதலமைச்சர் போனா மாநிலத்துக்கு தேவையான நிதியை வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் முடிச்சிடறேன். இன்னொன்னு என்னன்னா, இவங்க நான் திமுக ரெண்டு பேர் சொல்ற வாதமே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு நீங்க போறீங்க, இப்ப வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் போறாங்க, பக்கத்து மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் வராரு, தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமான பிரச்சனையை நீங்க ஜஸ்ட் லைக் தட் பேசிட முடியாது. ரெண்டாவது என்னன்னா, இந்த இன்டர் கவுன்சில் ஸ்டேட்ங்கிறதே ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். இவங்க நீங்க அது ஜஸ்ட் லைக் பேச முடியாது அப்படிங்கிறீங்க. அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே மாநிலங்களுக்கு இடையான இந்த ஆர்டிகல் 263 inquiring into and advising upon disputes which may have been arising between states. அதுக்கப்புறம் investigating and discussing subject in which some or security. இப்போ 11வது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட அஜெண்டா கொடுத்துட்டாங்க. அஜெண்டா மேலதானே ஒரு மீட்டிங் நடக்கும். இப்ப நம்மளே ஒரு தலைப்புல தானே விவாதிக்கிறோம். அதே மாதிரி முதலமைச்சர்கள் கூடுற மாநாட்டுல ஒரு அஜெண்டா மேலதானே நடக்கும். இந்த அஜெண்டா என்ன சொல்லுது? இல்லங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப என்னன்னு தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்தப்போ திரு ப. சிதம்பரம் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் கை குலுக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த மாதிரி சில நிமிடங்கள் தான் நடக்கும். எல்லாரும் சந்திச்சுப்பாங்க, இந்த மாதிரி சில போட்டோஸ் எடுக்கப்படும், அவ்வளவுதான். ஆனா விவாதங்கள் முழுக்க அஜெண்டா மேலதான் இருக்கும். இன்னமும் சொல்றேன், விவாதங்களே இருக்காது. எல்லாரும் போய் டெக்ஸ்ட வாசிப்பாங்க, லஞ்சுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதனால இதுல முதலமைச்சர் போறதோ சீனியர் அமைச்சர் போறதோ இல்ல சீனியர் பியூரோகிராட் போறதோ சப்ஸ்டான்சியலி நோ டிஃபரன்ஸ். என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க.
அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மீட்டிங் நடக்கும்போது அஜெண்டா படி நடந்தாலும் அதோட சைட் லைன்ஸ் வந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது மெயின் இஷ்யூஸ் தான் கிடையாது. ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையே வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதுல இவங்க கூட இருக்க பியூரோக்ராட்ஸ் வருவாங்க, அவங்க கூட இருக்க பியூரோக்ராட்ஸ் வருவாங்க. நீங்க ஒரு வார்த்தைகள் சொன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தலைவர்கள் பேசும் பொழுது ஏற்படக்கூடிய தீர்வுகள் கண்டிப்பாக ஒரு சாதாரணவர்களோ ஒரு பியூரோக்ராட்ஸோ பேசும்போது அந்த தீர்வுகள் ஏற்படாது. அதற்கு பேர் தான் டிப்ளமசி. பேச மாட்டாங்க. ஒரு அம்மா பாக்குறாங்க, முதலமைச்சர் பார்த்த உடனே அவங்க வந்துட்டு அந்த காவிரி ஆணையம் அமைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அவர் உடனே சரிங்க நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாரா? எப்படி நடக்கவே நடக்காதுங்க. அதாவது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷனல் கான்பரன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி நவாஸ் ஷெரீப் வந்து ஸ்ட்ரைட்டா பேசி பிரச்சனை இது பண்ண மாட்டாங்க. ஆன் த சைட் லைன்ஸ். அதுக்கு பேர் தாங்க டிப்ளமசி. அதற்கு தான் சொல்றோம் ஒரு பெரிய லீடர் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்பதான் அந்த டிப்ளமசி வரும். தமிழக மக்களின் நலனுக்காக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் நலனுக்காக செல்லட்டும் என்கிறார் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். சேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும், அந்த ஹையஸ்ட் லெவல்ல சீஃப் மினிஸ்டர் லெவல்ல கலந்துக்கிறது தான் சரின்னு நினைக்கிறீங்களா? or do you have different views on this? இல்ல இந்த விஷயத்துல இப்ப இதனுடைய மிக முக்கியமான விஷயம் அஜெண்டால வந்து இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இன்டர்னல் செக்யூரிட்டி, சோசியல் டெவலப்மெண்ட், இதை தவிர ஜன்தன் ஸ்கூல் கரிக்குலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இது ஆதார் குட் கவர்னன்ஸ், இது ஸ்டேட்டுக்கு சென்டருக்கு உண்டான விஷயங்களை நாம் பேசுகின்றோம். நார்மலா வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் போக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தட் மீன்ஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஷுட் ரெப்ரசென்ட், சோ தட் அந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதாக கருத்து. எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப சே ஃபார் இன்ஸ்டன்ட் இப்ப தமிழ்நாடு சிஎம்க்கு உடல்நிலை காரணம் கருதி போக முடியலன்னு சொன்னா அதற்காக அது பெரிய விஷயம் இல்ல. பாலிசி நான் போறது இல்ல அப்படின்னா இந்த விவாதங்களே வருது. பாலிசி நான் போறது இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் நிலைப்பாடு எடுத்தார் 2013. அவர் பேர் திரு நரேந்திர மோடி, குஜராத் முதலமைச்சர். அன்றைக்கு மத்திய அரசாங்கம் அந்த மாநில அரசாங்கத்தோடு பல்வேறு விஷயங்கள்ல வேண்டும் என்று ஹெடான் போலீஸ் வெளிப்படையாக அதற்காக நரேந்திர மோடி புறக்கணித்தார் மாட்டேன். அப்படி நடந்து கொண்டது மத்திய அரசு. அந்த மத்திய அரசுடைய உதவிகள் இல்லாததே மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதை செய்தும் காட்டினார் அவர். ஆனா மாநிலங்களுடைய நலன்களை புறந்தள்ளி தான் என்று போகாமல் இருப்பதுதான் தவறு. அந்த வகையில ஏதாவது விவாதம் வந்தால் உண்டு. திமுக நிலைப்பாடு என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குட் கவர்னன்ஸ் பத்தி விவாதிக்க திமுக கலந்துக்கணுங்குது இல்ல. அவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அவர் அந்த விமர்சனங்கள் பத்தி விசாரிப்பதற்கு இருக்கிறோம். எனவே இது வந்து ஒரு துவக்கம். 10 ஆண்டு காலங்கள் செயல்படல. 10 இது ஏற்கனவே நடைபெற்ற எந்த விதமான அவுட்கம் இல்லை என்று பேசப்படுகின்ற அவுட்கம் இல்லை. இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒரு புதிய முன்னோட்டத்தை நரேந்திர மோடி செய்வதுதான் இந்த 11 ஹையஸ்ட் லெவல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பர்பசிவ் அத்தென்டிக் ரிலேஷன்ஷிப், நல்ல உறவுகளை மத்திய அரசாங்கத்தோடையும் மற்ற மாநில அரசாங்கங்கள் கூடயும் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மாவோட ஆட்சி. இந்த நேஷனல் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல பங்கு பெறுவதும் அந்த லெவல்ல பங்கு பெறுவதும் அதுக்கு அடுத்த லெவல்ல பங்கு பெறுவதும் இம்மெட்டீரியல் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இதுல உறவுகளை நாட்டுல வெளிவாகத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவரே எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வர முடியும். எதற்காக பிரதமர் போறாரு? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இருக்கு, ஏதாவது ஒரு பிரதிநிதி பேசலாம். எதற்காக நாடுகளுடைய பிரதமர்கள் போய் பேசுறாங்க? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரிசல்ட் தாங்க முக்கியம். என்ன ரிசல்ட் வருது? நமக்கு நல்ல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வேணும், மற்ற மாநிலங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். எந்த லெவல்ல ஒரு அமைச்சர் பங்கு கொள்றதுக்கும் முதலமைச்சர் பங்கு கொள்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அந்த ஒரு சூழ்நிலையை ஒரு முதலமைச்சர் பங்கு கொள்ளும் போது எல்லாரோட அட்டென்ஷன் முதலமைச்சர் மேல இருக்கும். ஒரு அமைச்சர் இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு அரசோட கருத்துக்களை யார் வேணாலும் எடுத்து முன் வைக்கலாம்.
நீங்க நிதி ஆயோக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல திரு பெருமாள்மணி, அந்த கருத்தை முதலமைச்சர் சொல்லும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் கிடையாதுங்க. இது போன்ற வேற ஒரு அமைச்சர் இல்ல இது போன்ற நீங்க அதான் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட நேச்சரை நீங்க இது வந்து ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். அவ்வளவுதான். மோடி அவர்கள் மாதிரி இது வந்து பாலிசி டிசிஷன்லாம் கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் போறது இல்ல அந்த டயத்துல, அந்த காலகட்டத்தில், அந்த சமயத்துல நரேந்திர மோடி போகாதது போல தமிழக முதலமைச்சரும் கலந்துக்கலாம். பாருங்க, தேவையற்ற வீணான பேச்சுக்கள்ல மட்டும் என்கேஜ் ஆயிருக்கிற ஒரு இதுன்னா அம்மா அதை புறக்கணிக்க தான் செய்வாங்க. இது அப்படி இல்லன்னு நினைக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அம்மாவோட அம்மாவோட கூலிக்கலையற கூட்டம் இல்லன்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால இது தர வேண்டிய முக்கியத்துவம் தந்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அதுல என்ன கூட்டம் இல்லன்னு கருதுறீங்க இல்லையா? இல்ல கண்டிப்பா இல்ல. அப்படின்னா முதலமைச்சர் கலந்துக்கணும் இல்லையா? இப்ப கலந்துக்க மாட்டான்னு யாருங்க சொன்னா? அப்படிங்கிறப்ப இல்லன்னா இவ்வளவு பேர் ஐஏஎஸ் உட்கார்ந்து தே பர்னிங் மிட் நைட் ஆயில் அண்ட் பிரிப்பேரிங் திங்ஸ், நல்ல விஷயங்கள் அங்க பேசப்படும், எடுத்து வைக்கப்படும் தமிழகத்தின் சார்பில். அதுல வந்து எப்படி அதுல ரிசல்ட் கொண்டு வரணுமோ அதை ரிசல்ட் கொண்டு வரதுக்கு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, நம்ம மற்ற முக்கியமான பிரச்சனையான உதயா இருந்தாலும், இப்ப எத்தனை கேபினட் மினிஸ்டர் வந்து அம்மாவை பார்த்துட்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதம் ஒரு 4-5 பேராவது வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வீட்டுல வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த உறவுகளை வளர்க்க அதான் சொல்றேன். அதனால எப்படி வந்து அந்த உறவுகளை வளர்க்கணும், எந்த உறவுகளை எந்த லெவல்ல வளர்க்கணும், அதை எப்படி பர்பஸ் வச்சிருக்கணும்ன்றதுல அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். இப்ப அவரு வந்து உறவு வளர்த்துட்டாரு, அதனால கச்சத்தை விட்டு கொடுத்துட்டாரு, இந்த உறவு வளரணும் அதுக்காக இன்னொன்னு விட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி மாநில அரசு குற்றம் சாட்டவே முடியாதுங்க. அது இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம். உங்களை மாதிரி இவ்வளவு ஒரு எவிடன்ஸ் காட்டுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே இல்லை. இருக்கிற உறவே அதுதான் அதெல்லாம் கிடையாது. பாருங்க, தமிழகம் வந்து இப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது. அதாவது ஒரு நிதிச்சுமையாக இருக்கட்டும், அது மற்ற மாநிலங்கள் உறவுகளாக இருக்கட்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது. மாநில கூட்டாட்சி, அந்த கூட்டாட்சி தத்துவமே வந்து இப்ப வந்து ஒரு கேள்விக்குறியாகிற சூழ்நிலை இருக்கிறது. எல்லா இடத்துலயும் 356 பயன்படுத்தி வந்து கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு வராங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் நேற்று வந்து ஒரு குட்டு கொடுத்திருக்கிற. இதை போன்ற சூழ்நிலையில வந்து அனைத்து மாநில முதல்வர்கள், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களும் ஒரு ஸ்ட்ராங் அப்போ இது காமிச்சாதான் அந்த மாநிலத்துக்கும் சென்ட்ரலுக்குமான அந்த உறவுகள் வந்து பலப்படும். ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த் இருக்கணும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்ல, இது ரொம்ப சம்பிரதாயமான ஒரு கூட்டம். இதற்கு வந்து 50 எம்பிக்களையும் 2வது முறையாக முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு முதலமைச்சர் போய் கலந்துக்கணும்னா நான் தனிப்பட்ட முறையில கருதல. நிறைய முதல்வர்கள் கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் வேறங்க. இவங்க நான் ஒரு ஸ்ட்ராங்கான மாநில கட்சி இதுல போய் ரெப்ரசென்ட் பண்ண ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல பார்ப்போம். எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்லை யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு கூட்டம் வந்து சடங்காக நகர போகிறதா, இல்ல ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்க போகிறதா, அட் வாட் லெவல் தமிழ்நாட்டிலிருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்க போகிறது, இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு நல்ல விளைவு திரு பாண்டியராஜன் சொன்னது போல, எல்லாரும் வலியுறுத்தியது போல இதனது விளைவு தமிழகத்துக்கு நலன் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.